விக்னேஸ்வராய நமக. மம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க 360 டிவி சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். 10ல் ஆட்சி பலம் பெறும் புத பகவான் வருகின்ற புதன்கிழமை முதல் லாபஸ்தானத்தில் வருகின்றார். அதனால் ஆட்சி பலமும் லாப பலமும் பெறக்கூடிய யோகம் பெற்ற கன்னிராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த வாரம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆனி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, அதாவது 23/6/2024 முதல் 29/6/2024 வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள். முதல்ல கிரக அமைப்புகள். அதன்படி கன்னிராசி என்பதே உங்கள் ராசியிலே கேது பகவானும், ராசிக்கு 6ஆம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும், 7ஆம் இடத்திலே ராகு பகவானும், அட்டமஸ்தானத்திலே அட்டமாதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கின்றார். பாக்கியத்தில் குரு பகவானும், லாபஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் புத பகவான் புதன்கிழமையிலிருந்து அமர்வார். ஜீவனஸ்தானத்திலே சூரிய பகவானும் புத பகவானும் அவரோடு சுக்கிர பகவானும் அமர்ந்திருக்கார்கள். உங்கள் ராசிக்கு லாபாதிபதியாகிய சந்திர பகவான் உங்கள் ராசியிலிருந்து 4, 5, 6, 7 ஆகிய இடங்களில் இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார். நண்பர்களே, பொதுவாக சந்திராசமமோ வேதியோ இல்லாது இருந்தால் அந்த வாரம் அருமையான வாரமாக அமையும். இந்த வாரத்தில் உங்களுக்கு சந்திராசமம் இல்லை, ஆனால் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் வேதை தினமாக வருகிறது. அப்போ ஒவ்வொரு நாளும் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப, இந்த வாரத்தில் துவக்க நாளாகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு 23/6/2024 அன்றைய தினம் திதி தேய்பிரை துவிதியை திதியும் இரவு 7 மணி வரை பூரண நட்சத்திரமும் அதன் சித்த யோகமும் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்த திங்கட்கிழமை 24/6/2024 திதி தேய்பிரை திருதியை திதியும் உத்திராட நட்சத்திரம் மாலை 6 மணி வரை, அதன் பின்பு திருவோண நட்சத்திரம் வருகிறது. அன்று மரணயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை, அதாவது 25/6/2024 திதி தேய்பிரை சதுர்த்தி திதி மாலை 5 மணி வரை திருவோண நட்சத்திரம் சித்தயோகம் கூடிய நாள், சங்கடகர சதுர்த்தியாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்து புதன்கிழமை 26/6/2024 புதன்கிழமைக்கு திதி தேய்பிரை பஞ்சமி திதி மதியம் 3:30 மணி வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்பு சதய நட்சத்திரம், மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் வருகிறது. அடுத்து வியாழக்கிழமை 27/6/2024 திதி தேய்பிரை சஷ்டி திதி மதியம் 2 மணி வரை சதய நட்சத்திரம், அதன் பின்பு பூரட்டாய நட்சத்திரம், அன்று மரணயோகம் கூடிய நாளாக அமைகிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை 28/6/2024 திதி இரவு 7 மணி வரை தேய்பிரை சப்தமி திதியும், அதன் பின்பு தேய்பிரை அஷ்டமி திதியும் வருகிறது. அன்று பகல் 12:30 மணி வரை பூரட்டாய நட்சத்திரம், அதன் பின்பு உத்திரட்டாய நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகம் கூடிய நாள். அடுத்து இந்த வாரத்தில் கடைசி நாளாகிய 29/6/2024 சனிக்கிழமை அன்னைக்கு திதி தேய்பிரை அஷ்டமி திதி மாலை 4 மணி வரையும், அன்று பகல் 11 மணி வரை உத்திரட்டாய நட்சத்திரமும், அதன் பின்பு ரேவதி நட்சத்திரம் வருகிறது. சித்தயோகமும் மரணயோகம் கூடிய நாளாக அன்றைய தினம் அமைகிறது. அன்று தேய்பிரை அஷ்டமி திதி. இதுதான் இந்த வாரத்திற்கான திதி வார யோக நட்சத்திர அமைப்புகள். கன்னிராசி என்பதே இந்த வாரத்தில் தன பாக்கியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஜீவனஸ்தானத்தில் அமர்ந்தனால பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள். பலம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறைய உண்டு. யோகமான வாரமாக தனஸ்தானத்திலே வாய்ப்பு உண்டு. பொருளாதாரத்தில் நிச்சயமாக ஏற்றமடைவர்கள். கடன் நோய் வம்பு வழக்கு இந்த வாரம் உங்களுக்கு கட்டுக்குள் இருப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதை கட்டுப்படுத்தி சரியான லெவலில் கொண்டு போகிறதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கொடுக்கும். தவணை வட்டி கட்டுதல் இஎம்ஐ கட்டுதல் இதெல்லாம் இந்த வாரத்தில் சரியான முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதை நீங்களும் சரியாக செய்தீர்களானால் இந்த வாரம் நல்ல பலன்கள் நிச்சயமாக கொடுக்கும். அடுத்து எவ்வளோதான் பிரச்சனை உள்ள வியாக்கியானங்கள் இருந்தாலும் பொருளாதாரத்தால் அது சரி செய்யப்படும். 10ல் அமர்ந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு நிச்சயமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நல்ல பலனை நிறைய கொடுக்க காத்திருக்கின்றார். அதில் குறிப்பாக
தொழிலாளருடைய ஒற்றுமை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. வர புதன்கிழமையிலேருந்து 10ஆம் இடத்தை லாபஸ்தானத்தில் வரனால லாப பலன்களும் நிறைய கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. பொதுவாக இந்த புரோக்கரேஜ்னு சொல்லக்கூடிய தரகு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்டது, செய்தொழிலில் மேன்மை அடையக்கூடிய யோகங்கள் இந்த வாரத்தில் இருக்குது. இந்த வாரத்தில் பங்குச்சந்தை கூட லாபத்தில் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழில் வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு சிறந்த வாரம். வியாபாரத்தில் பல நுணுக்கங்களும் லாபங்களும் வியாபாரிகளால் உங்களுக்கு ஒத்துழைப்பும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்பு, பரிபூர்ண ஒத்துழைப்பும் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. அதனால் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கும். உத்தியோகஸ்தலை பொறுத்தளவுக்கு நன்மையும் சிறிது பதட்டமும் கலந்த கலப்பு பலன். ஏன்னா சூரியன் விரையாதிபதியாக வரக்கூடிய காரணத்தினால எதிர்பார்த்த நன்மைகள்லாம் நிறைய கிடைக்க போகிறது. ஆனால் எதிர்பாராத வேலை பளு அதிகரிக்க போகிறது. ஒருத்தருடைய வேலை நீங்களும் சேர்த்து பார்க்கணுங்கிற மாதிரி வேலை பணிச்சுமைகள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இது அரசு துறையாக இருந்தாலும் சரி அல்லது தனியார் துறையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஒர்க் லோடு இந்த வாரம் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்க போது. அதனால் கொஞ்சம் நிதானமான போக்கை கடைபிடிங்க. அடுத்து மிக முக்கியமான விஷயமே உடல் சம்மந்தப்பட்ட விஷயந்தான். கவனமாக இருங்க. 6-8 ஆட்சி பெறுவது உடல் ரீதிக்கு அவ்வளோ பெரிய அளவுக்கு லாபங்கள் இல்லை. ஆனால் உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்வதையோ அல்லது பதட்டமான விஷயங்களில் ஈடுபடுவதையோ தேவைக்கு அதிகமான பணிச்சுமைகளை ஏற்படுத்தி கொள்வதிலையோ தவிர்த்து கொள்ளுதல் நலம் தரும். அடுத்து மாணவ செல்வங்களுக்கு இந்த வாரம் பொன்னான வாரம். விளையாட்டுத்துறை, கலை, கவிதை, மற்ற கல்வித்துறை சார்ந்த மாணவர்களுக்கு இந்த வாரம் நல்ல பலன்கள் நிறைய கிடைக்க போகிறது. அதுலேயும் குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் ஒரு நல்ல கோல்டன் வாரம்னு சொல்லலாம். அந்தளவுக்கு பலன்கள் நிறைய கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இதெல்லாம் பயன்படுத்திங்க. சுபமங்கல யோகத்தை பொறுத்தளவுக்கு இந்த வாரம் ஒத்தி வைத்தால் நலம் தரும். அடுத்த வாரத்தில் வச்சுங்க. இந்த வாரம் உங்களுக்கு ஒரு சாதாரண வாரமாக தான் அமையக்கூடிய காரணத்தினால, அது கூடுமான வரை வேதை தினமாகவும் மரண யோகம் நிறைய வரக்கூடிய காரணத்தினால இந்த வாரத்தில் சுபமங்கலத்தை பேசலாம். உறுதி செய்வதோ அல்லது அந்த நிகழ்ச்சியை நடத்துவதோ அடுத்த வாரத்தில் வச்சுக்கிங்கன்னா நல்ல யோகம் கொடுக்கும். நம்மளே பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த வாரத்தில் பெண்களுக்கு தான் அருமையான வாரம். கணவன் மனைவி உறவில் திருப்திகரம் நிலவும். இறை பலத்தாலும் குல தெய்வ ஆசீர்வாதத்தாலும் முன்னோருடைய அனுகிரகத்தாலும் இந்த வாரம் எதிர்பார்த்த பல மங்களகரமான செய்திகளும் மங்களகரமான நிகழ்ச்சிகளும் நடப்பதற்கான வாய்ப்பு உண்டு. குறிப்பாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். புத்திரபாக்கியங்கள் கிடைக்கும். வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இடமாற்றம் செய்யக்கூடிய அளவுக்கு யோக பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும். அதே வேளையில் கணவன் மனைவி உறவில் அந்யோன்யம் ஏற்பட்டு பல ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த வாரத்தில் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம்னு சொல்லி பார்க்குறப்ப சங்கடகர சதுர்த்தியில் விநாயகப் பெருமானையும், தேய்பிரை பஞ்சமி திதியில் வாராகி அம்மனையும், தேய்பிரை அஷ்டமி திதியில் காலபைரவரை வழிபாடு பண்ணுங்கள். எல்லா யோகங்களும் நன்மைகளோடு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. எல்லாம் உள்ள இறைபலம் உங்களுக்கு நிச்சயமாக உதவி செய்யும். இனி நல்வாழ்த்து.